ஐயா வணக்கங்க. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நான் போலூர் தாலுக்கா, திருவண்ணாமலை மாவட்டம், குப்பம் கிராமத்தை சேர்ந்தேன். ஐயா உங்களோட இந்த 4 ஏக்கர் இயற்கை பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, தென்னை பார்த்தோம். அது மாதிரி நம்ம துவரம் பண்ணிருந்தீங்க. அதெல்லாம் பத்தி சொல்லிருந்தீங்க. நீங்க ஏதோ பீமன் சம்பா அப்படின்னு ஒரு நெல் ரகம் பண்றீங்களா? உண்மையா அது? ஆமாம்பா, இந்த நெல் ஒரு 50 வருஷமா பண்ணிட்டு வரேன். 50 வருஷமா பண்றீங்க? 50 வருஷமா பண்றேன். அதுனா பீமன் சம்பானா என்னங்க? அது என்ன பீமன் சம்பா? இது முதல்ல வந்து மலைவாசிங்க கிட்ட இருந்து எடுத்துன்னு வந்தது. அப்படிங்களா? ஆமா, அவங்க இந்த சாப்பாடு சாப்பிட்டு பாருன்னு எனக்கு கொடுத்தாங்க ஃப்ரெண்டுங்க. அது எடுத்துன்னு வந்து இங்கதான் நட்டோம் முதல்ல. 50 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்ன. அது 12வது நாள்ல நாத்து வந்துருச்சு. சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன் நாத்து வச்சு எத்தனை நாளுங்க வரும்? வரதுக்கு எவ்வளவு நாள்? சாதாரணமா இந்த நெல்லுங்கெல்லாம் வந்து ஒரு மாசத்துக்கு ஏத்தாய பிடிக்கும். 25 நாள் 22 நாள் கம்மியா நடுறதில்ல. ஒரு மாசம் ஆயிடும் நாத்து வரதுக்கு. நாத்து வரத்துக்கே சில பயிருங்க ஒரு மாசம் ஆகும், சிலது வந்து 20 நாள்ல வரும். ஆனா பீமன் சம்பா வந்து 15வது நாள் நல்லன்னா 18 நாள் ஆனா மேல முடிச்சிட்டு நட வேண்டியது வருது. அந்த மாதிரி பிரச்சனையா வரக்கூடாது. பயிர் நம்ம வளர்ந்து திட்டமா இருக்கும்போது நட்டணும். இந்த நெல் வந்து என்ன இதுல டாப் இதுன்னு சொன்னா, உடம்புக்கு குரோத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பாடு டேஸ்ட். நாங்க அதிகமா பச்சரிசி தான் செய்யறோம். இதுல அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு தாட்டி 10,500 ரூபாய் மூட்டைன்னு சொல்லிட்டு கிலோ 150 ரூபான்னு சொல்லிட்டு விதை திருவிழாக்கு எடுத்து போய் வித்துட்டு வந்தேன். ஜெகன் ஒரு ஆட்டோக்காரங்கிறான், அவனை கூப்பிட்டு 2 மூட்டை நெல் இவங்க மாமனார் மிஷின்ல போய் அரைச்சிக்கணும் வந்துட்டாங்க. எனக்கு தெரியாத விஷயம். அவனுக்கு 10 நாள் பொறுத்து எங்க நெல் இருந்துச்சுன்னா அரைச்சின்னு வந்துட்டேன். ஏன்னா 10,500 ரூபாய் போகுது நெல் போய் அரைச்சின்னு வந்துட்டேன். அதுக்கு அவங்க அம்மா அந்த அம்மா கேட்டது என்ன கேள்வி தெரியுமா? யார் செத்தாலும் பரவாயில்லையா, நீ சாகக்கூடாது, நான் சாகக்கூடாது, பயிர் வச்சவங்க நம்ம சாப்பிட்டு மீதி தான் மித்தவனுக்குலாம். இதெல்லாம் வந்து நீ எத்தனை மார்க்கெட்ல நீ கமிட்டிக்கு அமிச்சு பாரு, 2000 ரூபாய் மூட்டை கேட்க மாட்டான். அவனுக்கு நாங்கள் நெல் கொடுக்க போறேன். ரைட்டா தப்பா? அங்க கமிட்டிக்கு அமிச்சா 2000 ரூபாய்க்கு மேல போட மாட்டான். உனக்கு என்னுடைய அருமை தெரியுது, நீ விஷயங்கிற. இன்னொன்று டேஸ்ட் கூட நல்ல டேஸ்ட். மோட்டாச்சி தான், மோட்டாச்சின்னு அப்படியே அதுல இருந்து பயிர் தொடர்ச்சியா வச்சுக்கிறப்பா. இதுல என்ன ஆச்சு, நடுவில் தண்ணியில போய் கிணத்துல திருப்பி நெல் இது விட்டுட்டேன். அதுக்கப்புறமா திருப்பி இந்த நெல்லுக்கு 15 நாள் 20 நாள் சுத்தி 1/2 கிலோ நெல் கொடுத்தாங்க. திருப்பி மாமூல் பிரகாரம் பிடிச்சோம். அதாவது போர் போடுறதுக்கு முன்ன ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன, 20 வருஷம் ஆயிடுச்சு போர் போட்டு. இந்த நெல் வந்து என்னன்னு கேட்டா, பூயில் வரைச்சிட்டு தண்ணி கட்டிட்டா 8வது நாள் பயிர் வெளியே தெரியும். அது நம்ம கழகா வர்ற மாதிரியே வந்துடும். மானாவரியாவை எப்படி கழகா வருது அதே மாதிரியும் வந்துடும். மழை கொஞ்சம் ஏற்காக பெய்யணும். சுத்தமா இது மாதிரி காய்ச்சலா இருந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நெல் பயிரா நம்ம நாத்து விட்டு நடுறோம்னா 15 நாள் நட்டே தீரணும். இல்லைன்னா நாத்து வளர்ந்துடும். நாத்து அதிகமா வளர்ந்துச்சுன்னா பயிர் கீழே குத்திக்கும் தலை. பயிர் சாயத்துக்கு காத்துல சாயத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரிலாம் வராது. டேஸ்ட்டுக்காகவும் நம்ம சொந்த ஓன் யூஸுக்கு தான் இது வைக்கணும். நீ எடுத்து போய் மோட்டார் நெல் இத்த போய் அவ்வளவு வேலை சொல்றான்னு சொல்லுவான். நம்மளுக்கு தேவையாதெல்லாம் ஒண்ணு சொல்றேங்கண்ணே. ஒரு பக்தபட்சலம் பீரியட்ல கல்லெண்ணிக்கும் பருப்புக்கும் கட்டுப்பாடு கொண்டாந்தாங்க. நான் அரசியல் பேசுறதுக்கு வரல, நியாயமான பேச்சு. அவங்க கட்டுப்பாடு கொண்டாந்தப்ப இவங்களால அது சரியான விலை விற்க முடியல. இன்னைக்கு அப்போ விலை ஏறி போச்சுன்னு பம்பி அடிச்சவங்க இப்போ பருத்தி கொட்டை எண்ணெய் தின்றோமா, பனங்கொட்டை எண்ணெய் தின்றோமா, மொச்சக்கொட்டை எண்ணெய் தின்றோமா, சோயா மொச்சை அது தின்றோமா, தவிட்டு எண்ணெய் தின்றோமான்னு தெரியாது. ஆனா என்ன நல்ல பொருளுக்கு வந்து அவங்களுக்கு மதிப்பு கொடுக்க தெரியல. அதனாலதான் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு வரலாம் வச்சுக்கலான்றது. சரிங்க, இது நட்டா நீங்க ஒரு தடவை தான் களை எடுக்கணும். உண்மையா? அது களையே எடுக்கிறது இல்ல. இது நட்டாவா? இது நட்டா களை எடுக்க வேண்டியது இல்லை. ஆனா புழுதிக்காய் பயிருக்கு களை எடுத்தவங்க அது எத்தனை தடவை எடுக்கணும்? அது ஒரே டைம் எடுத்த போதும். மற்ற இது வேற ஏதாவது நெல் எல்லாம் போட்டா கூட ஒரு தாட்டி அடிக்கிறது எடுக்கிறது இருக்குது. புழுதி வரைக்கால்னா 2 தாட்டி எடுப்பாங்க. ஆனா ஒரே தாட்டி வரைக்கும்போது பயிர் எழுந்துக்குச்சுன்னா களையெல்லாம் மேல இது பண்ணாது. இது ஆடிப்பட்டத்துக்கு நெல் பயிர் நல்லா இருக்கும்.
நடுவு போடுறதுக்கு. இதை ஒரு ஏக்கர்ல பண்ணிருக்கீங்களா நீங்க? இல்லைம்மா, நான் வீட்டு வரலாம் தான். இது எப்போ வந்து நம்ம நல்லா விளைய வச்சு விலை போகலையோ அந்த பயிர் நம்பி நேரத்துக்கு அவங்களுக்கு எடுத்து போய் ஒன்றும் பாதியமாக போடணும். ஒன்றும் பாதியமாக போடக்கூடாது கண்ணே. இது ஏக்கரா வந்து 12 மூட்டைக்கு மேலே வராது. 5 மூட்டை 15 மூட்டைன்ற 15 மூட்டைன்றது எங்கேயோ ரேர். 12 மூட்டை வரும். ஆனா 12 மூட்டையில நஷ்டமே வராது. எப்படி சொல்றீங்க? ஆமா, ஓட்டி நல்லா ஓட்டி ஒரு 6-7 சால் ஓட்டி நடுவு போட்டா நாங்க களையும் பெருக்கிறது இல்லை, எரு கொட்டிட்டு நடுவு போடுறோம். தீர்ந்து போய் சாட்டை வளைச்சி வீட்டுக்கு வந்துடும். தண்ணி முட்டு பாய வச்சுக்கணும் வந்தா போதும். மித்த எந்த பயிரும் நோவு தாக்கும், அதுக்கு பூச்சி மருந்து அடிக்கணும், யூரியா போடணும், கலப்புரம் போடணும், இந்த கதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதனால இந்த நெல்லை வந்து வீட்டு வரலாம். யாரோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு கேட்டாங்க, இதுக்கு திருத்துறைப்பூண்டியில அவார்டு கொடுத்தாங்கப்பா, இது கூட தெரியும். ஆமா. என்ன அவார்டு கொடுத்தாங்க? இதுக்கு நெல் வந்து பாரம்பரியமான நெல் பயிர் வைக்கிறேன்னு. நெல் பாரம்பரிய நெல் பயிர் வைக்கிறேன்னு சொல்றதுல இந்த நெல்லை பாதுகாத்ததுனால அவருக்கு இந்த ஆமா, இந்த நெல் பாதுகாத்து ஒரு வச்சிருந்தாரு. இந்த நெல் மலையில போய் கேட்டா கூட இப்ப இல்ல, அங்க கூட இல்ல அவங்க கிட்ட. இப்ப இவரு பாதுகாத்து வச்சு அவங்க கிட்ட இல்ல. 50 வருஷமா பாதுகாத்து அவங்க வச்சிருந்தாங்க. 4ஆம் இடத்துல போயிடுச்சு. அவங்க விட்டுட்டாங்க, மலையில இருக்கவங்க விட்டுட்டாங்க. இப்போ எங்கிட்ட இருந்து அங்க வாங்கி பண்ணாங்கப்பா. 30 கிலோ நெல் வாங்கி போயிருக்காங்க இந்த வருஷம். அது எப்படியா, நான் நெல் கொடுக்குறத அவங்க கிட்ட 1 கிலோ நெல் வாங்கி பண்ணி 1 கிலோ நெல் எடுத்தாந்து ரொம்ப நம்பிக்கையாக வந்து யார் இருக்காங்களோ திருப்பி எடுத்தாந்து கொடுப்பான்னா அவங்க மட்டும் நெல் கொடுப்பாங்க. அதுக்கு அதிகமாலாம் கேட்கறது இல்லை. நெல் எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவு நெல் சுத்தம் பண்ணி எடுத்தாந்து கொடுக்கணும். சரி, இதை சாப்பிட்டா உடம்புக்கு என்ன சத்து வருங்க தெரியுங்களா? அதுனா ரொம்ப வேகமா வளர்ச்சி. நம்ம சாப்பிட்டா என்ன நல்ல வளர்ச்சி, குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். முட்டி வலிக்கு மெயினா வேலை செய்யுது. முட்டி வலிக்கு நல்லா வேலை செய்யுது. பசி நல்லா பசி எடுக்கும். தயிர் ஊற்றி கச்சா ஜோரா இருக்கும் தெரியுமாம்மா. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஊறுகாயும் தயிரும் போட்டு கச்சிட்டா 1 சொம்பு குடிக்கிறவங்க 2 சொம்பு குடிக்கும். வேலை செஞ்சுட்டு வந்து அந்த அமிர்தத்தை கையாந்த மாரி இருக்கும் அந்த சாப்பாடு சாப்பிடும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா இருக்கும். சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. கறி குழம்புக்கு அதெல்லாம் பிரியாணி அரிசி போடுறாங்களே, எங்க வீட்டுல இந்த அரிசி தான். சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கம்மா. அதை வடிக்க மாட்டாங்க, அப்படியே பொங்கி வச்சிருவாங்க. களி இதுக்கு வந்து கறி குழம்புன்னா அது செய்வாங்க. சரிங்க, நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. பீமன் சம்பான்ற ஒரு பீமன் சம்பா தானங்க அப்படின்ற நிலை வந்து காமிச்சிருக்கீங்க. பாக்குற எல்லாருக்கும் கண்டிப்பா வந்து இந்த இதோட மகத்துவம் கண்டிப்பா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கேட்ட கேள்வி நிறைய விஷயங்களை பகிர்ந்தேன். ரொம்ப நன்றிங்க. இது யார் கேட்டாலும் 1/2 கிலோ நெல்லுக்கு மேல கொடுக்கறது இல்லை. கொரியர்ல நான் கொடுக்கறது இல்லை. கொரியர்ல நான் அனுப்புறது ஸ்டேஜ் எனக்கு இல்லை. ஏன்னு கேட்டால் சின்ன விவசாயி, எனக்கு 3000 இங்கே வேலை இருக்குது. நான் கணம்பு போய் கொரியர் அனுப்புறதுக்கு எனக்கு போகுது வேண்டியது. அது செட் ஆகி வர்றதில்லை. நேரம் வந்தால் நிச்சயமாக நெல் கொடுக்கும் என்கிட்ட இருந்தால். அதுவும் ஆடிப்பட்டத்துக்கு வந்து ஆவணி 13ஓட லாஸ்ட்டு. அதுக்கப்புறமா பட்டை இல்லை. இது எப்போ நடணுங்க? என்ன பட்டங்க இது? நீங்கள் எப்போ வச்சாலும் இதுவும் கார்த்திகை மாதம் தான் வரும். சம்பான்ற வர பட்டம் எல்லாமே சம்பா பட்டத்தில் மட்டும்தான். ஆடிப்பட்டம் தான். ஆடிப்பட்டம் தான். சம்பான்ற பேர் வர்றது எல்லாமே ஆடிப்பட்டம். ஆடிப்பட்டம் தான். இந்த நெல் எடுத்து போறீங்களா? இல்ல வேண்டாங்க, எனக்கு ஏன்னா நான் விவசாயம் பண்ணலைங்க. சரி சரி. யாருன்னா நீங்க பெரிய விவசாயிங்களை பாப்பீங்களா? இல்ல இல்ல, உன்னை தொடர்பு உள்ள வந்துட்டா நான் அதுக்கு சொல்ல. உங்களுக்கு வேணும்னா யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிங்க யாருக்கிட்டனா இருந்தா இந்த நெல்லை வச்சு அவங்கள விதை பிடிக்க சொல்லு. சரி, கண்டிப்பா நான் சொல்றேங்க. இந்த நெல் எடுத்து போங்க. இந்த நெல்லை எடுத்து போய் விதை பிடிக்க சொல்லவா? ஆமா, அதுவும் உங்களுக்கு நிச்சயமா பயிர் வைப்பாங்கன்னு தெரிஞ்சுன்னா அவங்க கிட்ட கொடுங்க. சரி, கண்டிப்பா. இல்லைன்னா வேணாம். சரி, ஓகே, கொடுங்க. ஏன்னா இது ஒரே கதிரில விதை பிடிச்சவங்களாம் இருக்காங்க. ஒரு கதிர் வந்து இது சிவப்பு சிறுக்கு சம்பா அதே மாதிரி தம்பா பிடிச்சாங்களாம். கேட்டா கொடுக்கல. சரிங்க. ஒரே கதிரில அவங்க விதை பிடிச்சி நம்ம கலசப்பாக்கம் இதுல எல்லாருக்கும் நெல் பரவிச்சு. அந்த அளவுக்கு விதை கிடைச்சிட்டாங்க. விதை கிடைச்சி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் 4ஆம் வருடத்துல வந்துடுது இல்லையா? ஒரு 10 கிலோ விதை 1000 வரலன்னா கஷ்டம். 10 கிலோ வச்சா 1000 விவசாயி கொடுத்துடலாம். எனக்காக நீ என்ன பண்றீங்க, நல்ல விவசாயம் தான் அவங்க கிட்ட சொல்லிடுங்க. 15ஆவது நாள் நாற்று நட்டே தீரணும்.
நீங்கள் இயற்கை விவசாயத்தில் நல்லா விளையும். நோய் தாக்காது ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னீங்களே, இதுதானே அது? ஆமாங்க. அப்படி என்ன காரணத்துக்காக அது கொடுத்தாங்க? அது பாரம்பரியமான நெல் காப்பாற்றி வச்சிருக்காங்க. 50 வருஷம் இல்லை, இந்த 50 வருஷம். ஆமாம். இப்போ இந்த நெல் வந்து முதல்ல மலைவாழ் மக்கள்கிட்ட இருந்து வாங்கின்னு வந்தோமே தவிர இப்போ எங்கிட்ட இருந்து அவங்களே வாங்கி போயிருக்காங்க. அவங்களே விட்டுட்டாங்களோ? அவங்களே விட்டுட்டாங்க. இந்த பாரம்பரியம் நல்லா இருக்குது, இது நைஸ் நெல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரியத்தை விட்டு இப்போ வந்து புதுசாக எங்கிட்ட நெல் வாங்கி போனாங்க. ஒரு 30 கிலோ நெல் இந்த வருஷம் வாங்கி போனாங்க. ஆளுக்கு 1 கிலோ கொடுத்தேன், இதுலேருந்து வேற பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு. இப்போ யார் வந்தாலும் நேரடியாக வந்து கேட்குறவங்களுக்கு நெல் கொடுப்போம். நாங்கள் கொரியர்லாம் அனுப்புறதில்ல. சரி. எங்கள் குரூப்பில் அனுப்புகிறாங்க. அவங்க நெல் போன வருஷம் கொடுத்தது அவங்க பயிர் வச்சுருக்காங்க, அவங்க அனுப்புவாங்க. நான் அனுப்புறதில்ல. சரி, அதில் இது மட்டும் தூக்கி மட்டும் காமிச்சிருக்கீங்க. கொஞ்சம் கையில் மேலே நன்றிங்க.